நண்பர்கள் இங்கே வந்து இது ஆக்சிடெண்ட் போல் நண்பர்களே பாருங்கள் சரியாக டிராஃபிக் ஆகி போச்சு. ஏதோ எப்படி போட்டிருக்கே எனக்கு தெரியல. பார்த்தீங்களா ஏதோ ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு. 2 மணிக்கு சாரி 3 மணிக்கு வந்தால் போதும்னு சொல்லிட்டாங்க. கார் எடுத்துகிட்டு போக வேண்டியதான். இப்போ எந்த டிராஃபிக் ஒன்றும் இல்லை, இதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. பயங்கர ஹீட்டு கைஸ் காருக்குள்ள. வண்டி ஆன் விட்டோம். வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி வந்து வெள்ளிக்கிழமை வந்து எல்லாருக்கும் லீவ் இருக்கும் சவுதியில். இன்றைக்கி வந்து எனக்கு காலையில் வேலை இருக்குது. நேற்று நைட்டு வந்து வேலையை முடிக்கும்போது என் மேடம் வந்து மெசேஜ் போட்டாங்க, இந்த மாதிரி வந்து காலைல வந்து வேலை கழிச்சு நீ வந்து 8 மணிக்கு 8:30 வேலை இருக்குது நாங்கள். ஆனால் இப்போ வந்து 8:15 வந்து கூப்பிட்டாங்க. அவங்க கார் தான் மேக்ஸிமம் போகணுமா இருக்கும், தெரில எங்கே போகிறாங்கன்ட்டு. இந்த காரில் வந்து மேக்ஸிமம் போக மாட்டாங்க. நேற்று சொன்னதில்ல இந்த காரில் என்ன ஆச்சுன்ட்டு. இதுதான் அந்த பிரச்சனை தான். இதில் அடிபட்டனால வந்து இந்த டயரும் இதை வந்து உரசுது ஆலியாத்துனா. அதான் வந்து இந்த காரில் நேற்று போகலை. இந்த காரில் தான் இருக்கும் மேக்ஸிமம். இந்த காரில் தான் போவாங்க எப்படியும், இந்த காரில் போக மாட்டாங்க. லொக்கேஷன் போட்டிருக்காங்க வந்து யாராவது வந்து பக்கம் தான், ரொம்ப டிராஃபிக் இருக்காது வெள்ளிக்கிழமைனா. அதுவும் காரில் தானே டிராஃபிக் எதுவும் இருக்காது. ஸோ நம்ம வந்து எங்கே போகிறோன்ட்டு சேனலில் அப்டேட் பண்ணலாம். நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி கொடுங்க. இன்றைக்கி வந்து நேற்றுக்கு வந்து நம்ம வந்து டே பார்த்தோம் எப்படி போச்சுட்டு. இன்றைக்கி வெள்ளிக்கிழமை வந்து எப்படி போகணுன்னு பார்க்கலாம். வெள்ளிக்கிழமை நான் வந்து காலையில் வேலைக்காக நினச்சேன். ஆனால் வந்து காலையில் வேலை ஆரம்பிச்சாச்சு. இன்றைக்கும் நைட்டு எப்படியும் கண்டிப்பாக ஒரு நேற்றுக்காவது ஒரு 12 மணிக்கு வேலை முடிஞ்சு. இன்றைக்கி வந்து எப்படியும் ஒரு 1-1:30 கண்டிப்பாக ஆகும். ஸோ அதான் பார்க்கலாம். ஒன்றும் என் கார் இல்லை, அது வரைக்கும் ஒரு பக்கம் நல்லது. ஒரு வழியாக வந்து காலையில் உள்ள வேலையை முடிச்சாச்சு. ஆளை விட்டுட்டு போயிட்டுருக்கு. நான் வந்து இங்கே தான் விட்டுருந்தேன் ஆளை, என் மேடத்தை வந்து நாக்கில் வந்து பிடிக்க விட்டுட்டு ரிட்டன் வந்து ரூம் போயிட்டுருக்கேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வந்து மேடத்துற கார் தான், ஃபோர்டு கார் தான். இது ஓட்டத்துக்கு உண்மையாகவே நல்லா இருக்கும். அதுக்காகவே வந்து டியூட்டி போகலான்னு சொல்லிட்டு கேஸ் கவர்மெண்ட் பஸ் விட்டுருக்கு. இந்த இதுதான் ஓட்ட நல்லா இருக்கும் அந்த கார். அதுக்காக நான் வந்து கார் எடுத்துகிட்டு போகிறதுக்கு எதுவும் நினைக்க மாட்டேன். நண்பர்களே ஃபைனலாக வந்து கிட்டத்தட்ட ரூம்கிட்ட வந்துட்டேன். ஏன்னா இந்த காரில் வந்து நம்மளால் வீடியோ எடுக்க முடியல. என் கார்லாம் அதுக்குள்ள வாய்ப்பு இருக்கும், இதில் வந்து அந்த வாய்ப்பு இல்லை. அதான் பிரச்சனை. இது வந்து நான் மெயின்லேருந்து இப்போ உள்ளே வந்துட்டேன். இப்போ இன்னைக்கு ஃப்ரைடே நல்லா எல்லாம் வந்து கிரிக்கெட் ஆகிட்டு இருக்கு. நம்ம இங்கே வந்து வேலை பார்த்துட்ருக்கோம். பார்த்தீங்களா, எல்லாம் கிரிக்கெட் ஆகிட்டு இருக்கா. இது ஃபுல்லாக கிரவுண்டு, இந்த பக்கம் கிரவுண்டு தான், இது ஃபுட்பால் கிரவுண்டு. நண்பர்களே அப்படியே வரக்கூடிய வழியில் வந்து காலைல சாப்பிட்றதுக்கு வந்து இந்த குப்பூசம் முட்டை இருக்குது. இதை போட்டு அப்படி லேட்டாக வரட்டிக்க வேண்டியதான், பட்டு தண்ணி வேண்டியதான். நாளைக்கு சேலரி ரேட்டு நாளைக்கு வந்து சேலரி டேட்டு. நாளைக்கு வந்து சம்பளம் தட்டினா கொஞ்சம் லொலுக்கு போய் இன்றைக்கி போகணுன்னு நினச்சேன். ஆனால் அது எவ்வளோ பைசா இல்லை. அங்கே போனால் கொஞ்சம் எல்லாம் செழிப்பாக வாங்கிட்டு வரலாங்களா. ஒரு நாளைக்கு பணம் தெரியாது, ஒரு நாளைக்கு தான் சம்பளம் வருமா, அப்போ வந்து வாங்கினா கரெக்டாக இருக்கும். இப்போ இன்னைக்கு மட்டும் 4 ஓட்டினா போதும், அப்புறம் ஒன்றும் இல்லை. ஓகே நண்பர்களே, நான் வந்து எந்த வேலையும் முடிச்சுட்டு அப்புறம் வந்து கொஞ்சம் தூக்கத்தை போட்டு அப்புறம் 2 மணிக்கு திரும்பி எழுப்பி போகணும். நண்பர்களே டைம் வந்து 2:30 ஆச்சு. ஆனால் மேடம் வந்து 2:30 தான் வர சொன்னாங்க அங்கே. அப்புறம் வந்து மெசேஜ் பண்ணி இந்த மாதிரி 2 மணிக்கு சாரி 3 மணிக்கு வந்தால் போதும்னு சொல்லிட்டாங்க. கார் எடுத்துகிட்டு போக வேண்டியதான். இப்போ எந்த டிராஃபிக் ஒன்றும் இல்லை, இதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. பயங்கர ஹீட்டு கைஸ் காருக்குள்ள. வண்டி ஆன் விட்டோம். இந்த காரு கொஞ்சம் நல்லா இருக்கும், ஓட்டுறதுக்கு வந்து ஒரு டயர்ட் இருக்காது. பாட்டு ஓடுறது. ஓகே இந்த மாதிரில இங்கேருந்து பக்கம் தான், ஒரு 20 கிலோமீட்டர் தான் ட்ராவலு. கொஞ்சம் ஓட்டி போனால் வந்து போயிடலாம், ஒன்றும் பிரச்சனை ஒன்றும் இல்லை. நான் வந்து காலையில் இந்த வேலையை முடிச்சுட்டு வந்து நல்லா தூக்கத்தை போட்டு கொஞ்சம் ரூமில் கொஞ்சம் சமையல் வேலை இருந்து அதே முடிச்சுட்டு அப்படி இப்போ இங்கேருந்து கிளம்பியாச்சு. இனி வந்து கார் எடுத்து நேராக நம்ம லொக்கேஷன் போய் மேடத்தை கூப்பிட்டு அப்புறம் ரிட்டன் ரூம் ரெண்டு தான். அவங்க ரிட்டன் எங்கேயும் போக மாட்டாங்கன்னு தெரிஞ்சு ரூம் தான் வருவாங்க. பார்க்கலாம் என்ன ஏதுன்ட்டு வைப்பீங்களா. நண்பர்களே கார் சும்மா 90-80 போயிட்டுருக்கு. எப்படி பாருங்க ரோடு நீட்டாக, ஒரு டிராஃபிக் ஒரு வண்டியில் பாருங்க சும்மா தெளிவாக கிடக்கு. இதே கொஞ்சம் நைட்டு வாங்க, இந்த ரோடில் இந்த டாரஸ் போக தெரியுமா, இந்த இடம் இங்கெல்லாம் வந்து போக முடியாது, அவ்வளோ டிராஃபிக்காக இருக்கும். ஒரு சரியான பாலம் அப்படியே போகும் பாருங்க தூரத்துக்கு. பஸ்ஸு சஸ்பென்ஸ்லாம் வந்து அவ்வளோ வேலை செய்யும், அவ்வளோ இதாக இருக்குது, ஒரு இதாக
இதாக இருக்குது மெத்தல எங்கே எந்த மாதிரி இருக்குது, கப்பலில் போன மாதிரி சரி தான். இந்த இனோவா எல்லாம் போனால் ஒரு ஃபீல் இருக்குது தெரியுமா, அதுக்கு மேலே இருக்குது இந்த கார். அந்த கார் அந்த மாவட்ட கார். நண்பர்களே பாருங்கள், சரியாக டிராஃபிக் ஆகி போச்சு. ஏதோ எப்படி போட்டிருக்கே தெரியல, பார்த்தீங்களா? ஏதோ ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு. ஆப்போசிட்டில் பாருங்கள் சரியான டிராஃபிக். வரும்போது எப்படி வரப்போறோன்னு தெரில. எங்கே வரைக்கும் வண்டி இருக்குதுமா, அங்கேருந்து பாருங்கள். இதான் நண்பர்களே ரியால் டவர் நாளைக்கா. நண்பர்களே ஏரியா கிட்ட வந்தாச்சு. அந்த அவர் பில்டிங் பார்த்தீங்களா, இந்த பக்கம் அங்கே தான் மேடம் வந்து இருக்காங்க, அங்கே தான் கூட போகணும். இப்போ வந்து சிக்னல் நிற்க வண்டி. இந்த இடம் தான் நம்ம போக வேண்டிய இடம், இதாக இருக்கா, அங்கே தான் போகணும். ரைஸ் நம்ம இங்கே தான் போகணும். ஆனால் வந்து இப்போ பார்க்கிங் கொடுத்துட்டாங்க. பார்க்கிங் போட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணிட்டு அப்புறம் வந்து கூப்பிட்டாங்க. பக்கத்தில் பார்க்கிங் போட்டுக்கலாம். பார்க்கிங் ஏரியா எதுவும் இல்லை, இந்த மாதிரி சைடில் எங்கேயாச்சும் போட்டுக்கொண்டு வரேன். நண்பர்களே டைம் வந்து கரெக்டாக 5 மணி ஆச்சு. நான் வந்து ஒரு 3:10 3:15 நான் வந்து பார்க்கிங் போட்டேன் காரு. அதுக்கப்புறம் வந்து மேடம் வந்து இப்போ ஆரம்பிச்சு சொன்னாங்க. லாஸ்ட்டில் வந்து ரொம்ப டைம் ஆக்கிட்டாங்க. அவங்க சொன்னாங்க இந்த மாதிரி வந்து அவங்களுக்கு ஏதோ மீட்டிங் வந்து எக்ஸ்ட்ரா ஆகிட்டு போல், அது வந்து டைம் ஆகி போச்சு. இப்போ வந்து அவங்க கூட தான் வந்து போயிட்டுருக்கேன் கார் எடுத்துகிட்டு. பார்த்திங்களா வந்து விட்டு நடிச்சு நம்ம போனோம் அந்த இடத்துக்கு. ஓகே நண்பர்களே, அப்புறமா போயிட்டு நெக்ஸ்ட் நம்ம வந்து அடுத்தடுத்த என்ன வேலைகள்ட்டு பார்க்கலாம். இன்றைக்கி வந்து வெள்ளிக்கிழமை வந்தேன்னா வேலை எப்படியோ வந்து பங்கமாக இருக்கும். சன் சூரியனை பாருங்கள் மறைஞ்சிருக்கு, வரம்பு சரியான வெளிச்சமாக இருந்துருக்கு, மாஞ்சி போச்சு. நண்பர்களே அந்த வேலையை முடிச்சுட்டு இப்போ தான் ரூம் போயிட்டுருக்கேன். ரூம் வந்தாச்சு, அவ்வளோதான். எனக்கு இப்போ என்ன சாப்பிடல, மதியானம் சாப்பாடு செஞ்சால் வச்சுருக்கேன், நான் சாப்பிடலை. சாப்பிட்டு ஃபஸ்ட்டு சாப்பிட்டு அடுத்தது டியூட்டிக்கு ரெடி ஆகும், ஏன்னா அடுத்தது வேலைக்கு வரும். நண்பர்களே டைம் வந்து கரெக்டாக 8:30 ஆச்சு. நான் வந்து சாயங்காலம் டியூட்டியை முடிச்சிருந்தில்ல, அதுக்கப்புறம் வந்து இப்போ தான் வேலை. அப்போ தான் சாப்பிடவும் செஞ்சேன். சாப்பிட்டு முடிச்சுட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே ஃப்ரீயாக இருந்தேன். திரும்ப இப்போ தான் வந்து வேலை வந்திருக்கு. இங்கே பக்கத்தில் உண்டு ஒரு ஆள் விட்டுட்டு நான் ரூம் போயிட்டுருக்கேன். நண்பர்கள் இங்கே வாங்க, இது ஆக்சிடென்ட் போல் பார்த்தீங்களா. இப்படி தான் ஆக்சிடென்ட் ஆச்சுன்னா வந்து கார் அங்கேயே நின்றோம், எங்கேயுமே வந்து நோட்ட மாட்டாங்க. அப்புறம் இந்த மாதிரி வண்டி இருக்கலாம், இதில் போட்டு கொண்டு போகிறது. அதிலே வண்டி நிப்பாட்டி விட்டாங்கன்னா நஜீம்னு இந்த ஆட்கள் வரும். நஜீம்னா நம்ம இன்சூரன்ஸ் பார்ட்டி, அவங்க வந்து பார்ப்பாங்க. பார்த்ததுக்கப்புறம் தான் வந்து காரை நகர்த்துவாங்க. இல்லை அப்படின்னா ஏதாச்சும் பக்கத்தில் போலீஸ்காரங்க யாராச்சும்னா அவங்க வந்து பார்த்தா கூட உடனே வந்து காரை மாற்ற சொல்லுவாங்க. அப்படி யாராச்சும் ஒரு ஆள் வந்து பார்க்கணும். இந்த கவர்மெண்ட்டில் வந்து ஒன்று போலீஸு இல்லை வந்து நஜீம், அவங்க வந்து பார்த்ததுக்கப்புறம் தான் வந்து காரை மாற்றுவாங்க. இல்லைன்னா அவங்களுக்குள்ளே இடி போடுவாங்க தெரியுமா, அவங்களுக்குள்ளே பேசி உங்கள் மேலே தப்பு என் மேலே தப்புன்னு அவங்களே வந்து ஒரு முடிவு எடுத்துகிட்டு காரை எடுத்து தனியாக ஒதுக்கி விட்டுட்டு அப்புறம் நஜீமாக இந்த இன்சூரன்ஸாக இல்லை வந்து யாராச்சும் கூப்பிட்டு அதுக்குள்ளே வழி பண்ணுவாங்க. நம்ம ரூம் வரப்போ கைஸ், நம்ம ஏரியா இதான் நம்ம வீடு. நண்பர்களே அப்பப்போ நம்ம வந்து ரூம் கிளீனிங் எல்லாம் வந்து ஈடுபடணும். எல்லாமே நம்ம தான் பண்ணணும். நம்ம வாழறதுக்கு என்னெல்லாம் தேவையோ எல்லாம் நம்ம தான் பண்ணணும் கைஸ், சரிங்களா. குப்பை தட்டில் போய் குப்பை விட்டுலாம் ஃபஸ்ட்டு. இங்கே ஆல்ரெடி எனக்கு குப்பை வண்டி வரலன்னு, குப்பை வண்டி வந்துட்டுனா அந்த இடம்லாம் வந்து ஒரு குப்பை இருக்காது. நைட்டு பக்கம் ஊரே அமைதியாக இருக்குது. இந்த வீக்கெண்டில் இந்த லைனில் ஒரு வண்டி இல்லை, ஒரு கார் இல்லை, எல்லாம் வெளியே போயாச்சு, எங்கேயா சுற்றி இருப்பானுங்க. டைம் வந்து 9:10 ஆச்சு. இப்போ எங்கே போகிறேன்னா என் மேடத்துக்கு காரில் ஏதோ சின்ன ஃபோக்கஸ் ஆக மாட்டேங்கி. என் மேடத்துக்கு காரில் ஏதோ சின்ன பிரச்சனை போல். இந்த டயர் ஏதோ அந்த டிஸ்க்கு பேர் நல்லா சூடாகுது போல், அதனால தான் லைட்டாக செக் பண்ண போயிட்டுருக்கேன். நண்பர்களே பைக் ரைடர் நிற்காரு, எங்கே போகிறான்னு தெரில, ஏதோ ஆர்டர் எடுத்து நிற்காருங்க. அங்கே ஸ்டேஷன் உள்ளது தயாரா நிற்காரு, ஹெல்மெட்டு கையில் விழுந்து இதெல்லாம் போட்டு இருக்கிற ஆள் தலைவர். நான் நேராக ஆப்போசிட் தான் கைஸ் போனேன். அங்கே தான் ஒரு ஷாப் இருக்குது. இன்னொரு கார் பார்த்தீங்களா, பிளாக் கார், அங்கே தான் போகணும் நம்ம. இப்போ சிக்னல் க்ளோஸில் இருக்குது. ஆனால் இன்றைக்கி கடையெல்லாம் எனக்கு தெரிஞ்சு ஓப்பனில் இருக்க நினைக்கிறேன், வெள்ளிக்கிழமெல்லாம். அதெல்லாம் டைம் வர இப்போ எத்தனாச்சு 9:10 ஆச்சு. இந்த டைமுக்கெலாம் வந்து கடை திறந்துருக்கிறது கொஞ்சம் சந்தேகம் தான். போய் செக் பண்ணி பார்ப்போம். இந்த இடம் ஃபுல்லாகவே கார் ஒர்க் ஷாப்பு, எலக்ட்ரானிக்கல் வேறு. இந்த ஸ்டீரிங்க்கு கவர் அடிக்கிறது, சீட் கவர் அடிக்கிறது, சப்பு சவர், இந்த இடவாடுகள் தான் இங்கே ஃபுல்லாக நடக்கும். பார்த்தீங்களா அந்த காரோட வீல் கப்லாம் நடக்குதுங்களா.
இதெல்லாம் கார் சமாச்சாரம். இங்கே எல்லாம் மேக்ஸிமம் வந்து பாகிஸ்தான் தான் அதிகம் இருக்கக்கூடிய ஆட்கள். நம்ம இந்திய ஆட்கள் கொஞ்சம் கம்மி தான், பாகிஸ்தான் தான் அதிகம் இந்த லைனுக்குள்ள. மேக்ஸிமம் இங்கே ஒர்க் ஷாப் இங்கே வந்து மெக்கானிக்கல் வேலைக்கு வரதே வந்து பாகிஸ்தான் தான் கைஸ் அதிகமாக வர்றது. இங்கே இந்த இடம்லாம் எப்பவுமே வந்து நல்ல ஆள் கூட்டமாக இருக்கும். இப்போ எல்லா கடையும் அடைச்சி போட்டிருக்கும். இன்னைக்கு வெள்ளிக்கிழமை எல்லா கடையும் அடைச்சிட்டாங்க. இங்கே பாருங்க, சுற்றி எல்லா கடையும் அடைப்பு. இவ்வளோதான் ஒர்க் ஷாப் இருக்கு. ஐயோ, இன்னும் ஒரு காக்கா கூட கணக்கு இல்லை. நம்ம கடை இங்கே தான் கைஸ் இருக்கு. நான் எங்கே போகிறேன் பாருங்க. இங்கே தான் அந்த நான் லொக்கேஷன் போட்டு தான் போகிறேன். ஆல்ரெடி தெரிஞ்ச கடை தான். பார்ப்போம், இங்கே இருந்தால் ஓப்பன் இருந்துன்னா பார்க்கலாம், இல்லைன்னா திரும்ப விட்டு போண்டிதான். நண்பர்களே, அங்கே எல்லா கடையும் போட்டு நண்பர்களே, ஒரு ஈக்காக்கா கூட இல்லை இந்த ஏரியா பக்கமே. ஒர்க் ஷாப் பக்கமே ஆள் இல்லை. எல்லாம் இன்னைக்கு வெள்ளிக்கிழமை, அதில் வந்து டைமர் 9 மணி ஆச்சா. அதனால மேக்ஸிமம் வந்து எல்லாம் போட்டிடும். இனி எல்லாம் நாளை தான் வரும். நம்ம பக்காலாகி போயிட்டு அப்படியே ரூம் போவோம். நண்பர்களே, அவ்வளோதான் இந்த வீடியோ. வெள்ளிக்கிழமை டே முடிஞ்சு போச்சு. மணி வந்து 9:30 தான் ஆச்சு. இன்றைக்கி வந்து எனக்கு வேலை இல்லை. யானி கட்டி நான் வந்து கார் கிடையாது முத காரணம். அப்புறம் வந்து யாரும் வெளியே போகலை சொல்லிட்டாங்க. நான் வந்து தூங்க போகிறேன். இனி போயிட்டு வந்து படுத்து உறங்க வேண்டியதான்.